School. So on this auspicious day, I am very delighted to introduce our Chief Guest, Mr. N. Krishnan sir, who is nowadays recognized as motivational and spiritual speaker. But I am proud to introduce him as a Tamil teacher who had worked in our school, and his wife, Mrs. Sarita Krishnan, also worked in our school. He is now working as a Tamil teacher in MGM Education Higher Secondary School at Koba. Now, he has 25 years of experience in teaching alongside B.Ed College, reasons at Saranapati. He motivated many teachers and children through his speech, and now they are in a successful path. And he is doing his service to various schools, and he is also helping the poor children. So, I am very glad to welcome and introduce such a good soul, a great soul. Welcome you, sir. Thank you. I like this now. I'm right now. அழகான காலை வேளையிலே 3 குருக்களினுடைய நடுவே நான் 22 ஆண்டுகளுக்கு பின்னால் மீண்டும் இந்த ஆசிரமத்தை வந்து அடைந்து ராமகிருஷ்ணனுடைய அருளை பெற்று சாரதாதேவியினுடைய அருளை மூலமாகவும் சுவாமி விவேகானந்தனுடைய அருளை பெற்றும் இங்கே நான் நிற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த பள்ளியினை சிறப்பாக வழிநடத்திக் கொண்டிருக்கின்ற அறக்கட்டளையினுடைய அத்தனை உறுப்பினர்களுக்கும் மனமாற நன்றியை தெரிவித்துக் கொண்டு இங்கே தலைவராகவும் செயலாளராகவும் பொருளாளராகவும் உறுப்பினர்களாக இருந்து கொண்டு வழிநடத்திக் கொண்டிருக்கிறார்கள். இங்கே ஆசிரியர்கள் பண்புடனும் பணிவுடனும் மிக சிறப்பாக பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் நினைவுபடுகிறேன். மிக்க மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இந்த ஆசிரியர் தின விழாவிற்கு என்னை வரவேற்று சிறப்பித்து இன்று பேசுவதற்கு வாய்ப்பளித்த ஸ்ரீ ராமகிருஷ்ண வித்யாலயா அறக்கட்டளை உறுப்பினர் அனைவருக்கும், ஆசிரியர் பொதுமக்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான நன்றியினை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய சிறுமுறை சொல்லியிருக்காரு. கொஞ்சம் டைம் கொடுத்துருக்காங்க. டைம் கூட எல்லாம் போடுறப்போ சுத்தமாக பார்க்க வேண்டியதாக இருக்கு. அதுக்கு முன்னால் நம்முடைய இறைவனை வணங்கிக் கொண்டு, காரணம் ஒரு குரு வணக்கம் தேவை. அந்த குரு இல்லை என்றால் வாழ்க்கை கிடையாது. இங்கே ஆசிரியர் தினம் என்பதை விட மிக சிறந்த குருவான, உலகத்திற்கே குருவாக நம்ம பரமஹம்சர் அமர்ந்து கொண்டிருக்கின்றார். உலகத்திற்கே பல நாடுகளுக்கு குருவாக்கின்றார். அவருடைய மாணவன் சீடாராக இருந்து இந்த இந்தியா இது எங்கே இருக்கின்றது, கலாச்சாரம், பண்பாடு, நாகரிகம், ஆன்மீகம் என்பதை உலகம் முழுவதும் பரப்பி வந்து வாழ்க்கையில் வெற்றி அடைந்து நம்ம எல்லாம் இப்பொழுது இறைவனாக காத்துக் கொண்டிருக்கிறார் சுவாமி விவேகானந்தர் அவர்கள். நமக்கெல்லாம் தாயாக அன்னை மாதா இங்கே அமர்ந்து கொண்டிருக்கின்றார். அந்த அருளோடு ஒரு குரு வணக்கமாக மனிதானே மகத்தானவன் மண்ணில் பரமொருளின் உருவானவன், பாரதத்தாய் பெற்றெடுத்த பண்பாட்டில் சிறந்த மகன், வரலாற்றை உருவாக்கும் தலைமகனே மனிதானே மகத்தானவன்.
உன்னிடத்தில் நம்பிக்கை கொண்டாலே ஆற்றல்களும் ஊற்றெனவே பொங்கி எழும். மரணமற்ற பிறப்பற்ற எல்லையில்தான் மாறி மனது வைத்தால் உலகமே உன் காலடியில் வந்து விழும். உண்மையிலே நீ பெரும் சக்திகளின் முழுகுரு நீ முறுகுடுத்து புதியுகத்தை படைத்திடுவாயே. மனிதானி மகத்தானவன் மண்ணில் பரம்பொருளின் உருவானவன். இதை சொல்வதில் மிகவும் பெருமையடைகிறேன். இன்றைய நாள் எதற்காக கூறிக்கொண்டிருக்கின்றோம், ஏன் எதற்கு என்பது பல விடைகள் தெரிந்து கொண்டே ஆக வேண்டும். இங்கே மனிதனுடைய மகத்துவத்தை உணர்ந்து கொண்டோம், நாம் சாதிக்க முடியும். அப்படி சாதித்து காட்டிய ஒருவனை மட்டும் நாம் ஏன் சிறப்பாக கொள்ள வேண்டும்? எது முக்கியம் என்று கேட்டால், இங்கே என்னுடைய தமிழுக்கு வழக்கம் சொல்கிறார்கள். என்னுடைய கணியடியை சொல்லியும் உச்சல் கணியடியை சாரும் பதுமரடியை தேடும் காய்ச்சும் பாகடியை சொல்லியும் நனிப்புசு பொழியும் பாலும் தென்னிலத்தை புனிதனிலும் இனியனின் மேல் என் தமிழை என்மொழியில் என்று சொல்லிக் கொண்டு உலக மொழிகள் அத்தனை நேசித்துக் கொள்ளுங்கள், ஆனால் தமிழை எப்போதும் சுவாசித்துக் கொண்டே இருங்கள். அதுதான் தமிழுக்கு பெருமை. அப்படி இந்த நாள் மாணவிகள் சிறப்பாக பேசினார்கள், நடனமும் சிறப்பாக இருந்தது. அந்த சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் பற்றிய செய்தியெல்லாம் கூறிவிட்டார்கள். இருந்தாலும் கூட இந்த செப்டம்பர் 5ஆம் நாளை ஆசிரியர் தினமாக நாம் கொண்டாடி வருகின்றோம். ஆனால் கொண்டாடினால் மட்டும் போதுமா, நாம் வாழ்ந்து காட்ட வேண்டாமா இருக்கிறது. அதற்கு இணையாக அவர் எப்படி இருந்தார், நம்ம எப்படி பாதுகாத்தார். எழுத்தறிவித்தவர் இறைவன் என்று சொல்கிறார்கள், அறிவுக்கண்ணை திறந்தவர் என்று இறைவன் என்று சொல்கிறார்கள். அந்த இறைவனாக இங்கே கூறியிருக்கின்றார் அவர்தான் ஆசிரியர்கள். ஆனால் வெற்று தாளாய் கிடந்த என்னை அறிவு புத்தமாக மாற்றியவர்கள் ஆசிரியர்கள். கல்லாய் கிடந்த என்னை தொடுக்கின்ற வைரமாக மாற்றியவர்கள் ஆசிரியர்கள். அப்படிப்பட்ட ஆசிரியர்களை நாம் மறக்கலாமா? அவருடைய கொள்கைகள் என்ன, சிறப்புகள் என்ன, பெயர் என்ன, புகழ் என்ன? அவர்கள் ஆசிரியர் மட்டுமல்ல, நம்மை பாதுகாக்க வந்த இறைவன் என்று சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட அந்த ஆசிரியரை பார்க்கின்ற பொழுது நாம் பூவழக்கம் செய்ய வேண்டும். அந்த பூவழக்கத்தின் மூலம் ஒவ்வொரு நாளும் சொல்கிறார்கள், எவ்வாறு இந்த உலகத்தில் வெற்றி அடைகின்ற மக்களை எல்லாம் பார்த்தார்கள். யாரெல்லாம் உலகத்தில் சாதனை அடைந்தார்களோ சாதனை அடைந்த 10 பேர்கிட்ட கேட்டாங்க, யார் யார் வந்து நீங்க முன்னேறிங்க, உலகத்தில் யார் 10 பேரோ அவர்கள் 10 8 பேர் சொன்னாங்க, நான் ஆசிரியர் போகிறேன். நான் ஒரு பள்ளியில் படிக்கும் போது, என்னுடைய கல்லூரியில் படிக்கும் போது என்னுடைய ஆசிரியர் என்னை ஈர்த்து கொண்டார். அதன் மூலமாக தான் இன்றைய நிலை சாதனையாளராக இந்த உலக மக்களை எல்லாம் பாதுகாக்கின்ற தன்மை உள்ளவராக ஒரு சேவையாளராக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அது 10 8 பேர் ஆசிரியர் மட்டுமே சொல்லிக்கிறார்கள். காரணம் என்ன? அவர்கள் படிக்கின்ற காலத்திலிருந்து உரமூட்டியவர்கள் யார் என்றால் அவர் ஆசிரியர். அவர்களை மறக்கவும் முடியாது என்று தன்னை கூறிக்கொண்டு நம்முடைய சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்கள் எல்லாம் பதவி, அவர் வந்து தத்துவ ஞானி, சிறந்த எழுத்தாளர், சிறந்த பேச்சாளர், சிறந்த பண்பாளர், கலாச்சார நாகரிகம் மிகவும் தெரிந்தவர். 20க்கும் மேற்பட்ட பல்கலைக்கழகங்கள் அவருக்கு டாக்டர் பட்டம் வழங்கியது. ஒரு டாக்டர் பட்டம் வாங்கினாலே நம்ம வாழ்க்கையை குதிக்கிறோம். 20க்கும் மேற்பட்ட பல்கலைக்கழகங்கள் அவருக்கு டாக்டர் பட்டம் வழங்கி உலகெங்கும் நாடெங்கும் பெருமை பாராட்டுகிறவா. அப்படிப்பட்ட காரணத்தினால் அந்த டாக்டர் பட்டம் எப்படி கிடைத்தது? சும்மா கிடைத்ததா? படித்து படித்து பல செய்திகளை ஏற்றிக்கொண்டு உலகெங்கும் நாடெங்கும் அவர் வாழ்ந்து காட்டினார். அவர் ஆசிரியராக இருந்து குடியரசுத் தலைவராக மாறி அப்பொழுதும் கூட அவருடைய ஆசிரியர் பணியை அவ்வளவு நாட்டவர். ஒரு முறை அந்த ராதாகிருஷ்ணன் அவர்கள், தத்துவ ஞானி அவர்கள் மைசூர் பல்கலைக்கழகத்தில் மைசூர் வந்து வேலை பார்க்குறாங்க. முடிச்சுட்டு திருப்பி அவருடைய ப்ரொமோஷன் வேண்டி கல்கத்தா போகிறாங்க. கல்கத்தா போகிறப்போ எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அவர் வீட்டுக்கு வந்துட்டாங்க. இன்னே அந்த குதிரை வண்டி நிலையம் ரயில்வே ஸ்டேஷன் போகணும். வண்டியெல்லாம் நின்றுச்சு. அப்போ வந்து குதிரை வண்டியில் தான் போகணும். இப்போ குதிரை வந்து முன்னாடி நிற்குது, வண்டியெல்லாம் வந்து ரெடி பண்ணிட்டாங்க. கூட்டி ரெண்டாக நிற்குது.
அவருடைய ஆசிரியர்களும் மாணவர்களும் வந்து உங்களை தடுக்கிறாங்க, போக வேண்டாம் அழிக்கிறாங்க. யார் பார்த்தீங்கன்னா ராதாகிருஷ்ணன் பார்த்து இந்த இடத்துல லைசன்ஸ் நீ கல்கத்தா போக வேண்டாம், எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்க மக்கள் எல்லாம் அறிவு பண்ணி திறமையாக இருக்கீங்க, பண்பாடு நாகரிகம் கலாச்சாரம் சொல்லி கொடுக்குறீங்க, எதுக்கு போறீங்கன்னு அழுகிறாங்களா எல்லாருமே. போக வேண்டிய கட்டாயம் சூழ்நிலை, என்ன பண்றது? அவரு உள்ள இருந்து வெளியே வராரு. இந்த மாணவர்கள் என்ன பண்ணிட்டாங்க, அந்த குதிரை கூட்டிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த குதிரையை அவுத்துட்டாங்க. குதிரை போயிடுச்சு, வண்டி மட்டும் நிற்குது. வெளிவந்து பார்த்தாங்கன்னா அவருடைய உயிர் அதிகாரிகளா இருக்காங்க. எங்க குதிரையை காண கேட்கிறாங்க. அந்த இடத்துல மாணவர்கள் நிற்கிறாங்க. ஆசிரியரை அழைத்து வந்து பல்லக்கை தூக்கி வந்ததை போல அந்த குதிரை வந்து உட்கார வைத்துக் கொண்டு இவர்கள் அந்த சேர்த்து மாடி குதிரையை ஓட்டுகின்றதோ இருக்கின்றதோ அதே போல மாணவர்கள் அந்த வீட்டிலிருந்து இந்த புகைவண்டி நிலையம் வரை மாணவர்கள் விடுதியை சென்றார்கள். கேட்டாங்க, ஏன் எங்களுக்கு தோல்ல சுமக்கணும், இப்ப போராடு மனசுல சுமந்துட்டோம், ஆனா அவருடைய பாதம் வந்து எங்க தோல்ல படணும், அது நாங்கள் வந்து அனுபவிக்கணும், அது வலி கிடையாது, அது ஒரு சுகம் அப்படின்னு நினைச்சு அப்படி இழுத்துட்டு போறப்போ அங்க போய் இறக்கி விட்டு அவர் வண்டி ஏறுறப்போ கண்ணீரும் கம்பளமையா திருட்டு வந்தாங்களாம். ஆசிரியர்களும் சரி மாணவர்களும் சரி. அப்படிப்பட்ட தன்மை வாய்ந்தவர் யார்? ராதாகிருஷ்ணன் அவர்கள். அவருக்கு வந்து ஜனாதிபதி ஆயிட்டாரு, நல்லா உயர் பதவி கிடைச்சது. அங்க போய் ஒரு போது அவருக்கு என்ன சொல்றாங்கன்னா, இந்தியாவில இருந்து ஒரு முறை ரஷ்யா போறாரு. ரஷ்யா போறப்போ அவருக்கு வேண்டிய ஒரு தனி அறை வந்து செய்யணும், எல்லாமே தனியாக பார்த்துட்டாங்க. அங்கிருந்து கேட்டாங்க, ராதாகிருஷ்ணன் வந்து அவருக்கு என்ன மாதிரி அவர் தனியாக வராங்க, துணையாக வராங்க, தனியாக வராங்க. அப்போ காட்டு வந்து எப்படி அரேஞ்ச் பண்ண முடியும் கேட்டாங்களா? அப்போ வந்து ஒருத்தர் தலைவர் சிவி காட்டு இருந்தால் போதுமே அப்படின்னு சொல்லி கேட்டாங்களா? அப்படின்னு சொன்னாங்க, இருக்கிறதுல பெரிய காட்டு எடுத்துப்பாங்க. அந்த ரஷ்யாவில் இருக்கிற அதிகாரி கேட்டாங்க, ஒருத்தருக்கு அவ்வளோ பெரிய காட்டு இருக்கு அப்படின்னு கூப்பிடும்போது இல்லை நீங்கள் போடுங்க பார்த்துக்கலாம். அந்த மாதிரி காட்டு அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. அவர் முதல்ல போய் தங்குறாரு. தங்கிட்டு முடிச்சு திருப்பி வந்துட்டாரு. திருப்பி வந்து கேட்டாங்க, ஏன்னா உங்களுக்கு வந்து சின்ன காட்டுகள் போனால் தான் நம்ம பார்த்தோம், இவ்வளோ பெரிய காட்டுலாம் வச்சுருக்கீங்கன்னா போகும்போது நிறைய புத்தகங்கள் கொண்டு போனாங்க. நான் ஒரு சைடு படுத்துட்டு இருப்பேன், எனக்கு அப்பப்போ வந்து வெளியே வரும், அப்போ எந்திரிச்சு உடனே புத்தகத்தை படிப்பேன். ஒவ்வொரு முறையும் அந்த அம்மாவுக்கு போய் புத்தகத்தை எடுத்துட்டு வர முடியாது, பக்கத்திலேயே இருந்தாலும் நான் அப்பப்போ எடுத்து படிச்சுடுவேன் இல்லையா, அதெல்லாம் நான் கேட்டேன். நீங்கள் தவறு இருந்தால் மன்னிச்சுன்னு கேட்டாங்க. ஒரு குடியரசுத் தலைவர் அரசு முறை பயணமாக போயிருக்காரு. போகும்போது கூட அரசு முறை வேலையை சரியாக செய்துவிட்டு ஓய்வாக இருக்கின்ற நேரத்தில் தன்னுடைய அறிவை பெருக்கி மற்றவர்களிடம் சொல்வதற்காக ஜனாதிபதியாக இருந்தாலும் கூட நான் படித்துக் கொண்டே இருப்பேன் என்று சொல்லி அந்த இடத்துல ஒரு படிச்சுட்டு தான் பாருங்க. அதை விட பெருமை, அதை விட ஒரு உண்மை. அவரே படிக்கும் போது நம்ம வந்து என்ன பண்ணணும்? ஆசிரியர்களாக இருக்கணும். ஜனாதிபதியும் படிக்கிறாரு, ஆசிரியர்களாக இருக்கும்போது நாம் மேலும் மேலும் படித்துக் கொள்ள வேண்டும் அல்லவா? அதான் சொல்றேன். சாக்ரட்டிஸ் கிரேக்க தத்துவஞானி, அவருடைய மாணவன் தான் பிளேட்டோ. அந்த பிளேட்டோனுடைய மாணவன் அரிஸ்டாட்டில். அரிஸ்டாட்டிலுடைய மாணவன் தான் கிரேட் அலெக்சாண்டர். இந்த உலகத்தையே தன்னுடைய துணையின் கீழ் ஆட்சி செய்தவர் என்றால் அலெக்சாண்டர். அவர்கிட்ட கேட்டாங்க, எப்படி இந்த உலகத்தை எல்லாம் நான் வெல்ல முடிந்தது? நான் இந்த உலகத்தில் வருவதற்கு காரணம் என்னுடைய பெற்றோர்கள், ஆனால் இந்த உலகம் என்னிடத்துக்கு வந்ததற்கு காரணம் என்னுடைய ஆசிரியர் அரிஸ்டாட்டில் சொன்னார். அப்போ அவ்வளவு திறமையை கொடுத்தவர் யார் என்றால், உலகத்தில் ஆளக்கூடிய திறமையை கொடுத்திருந்தார் என்றால் அது யாரு? அந்த அரிஸ்டாட்டில் ஆசிரியர் தான். ஆசிரியருக்கு எவ்வளவு பெருமை பாருங்கள். அந்த பெருமையை பார்த்ததுனால் ரொம்ப நாள் சொன்னாங்க, நம்ம டாக்டர் அப்துல் கலாம் பற்றி படிச்சிருக்கோம், தெரிஞ்சிருக்கோம், ரொம்ப நாள் கிடையாது. ஆனால் சாதாரண ஒரு ஏழை கிராமத்தில் பிறந்து சரியா இந்த படிக்க முடியாத சூழ்நிலையில் கூட ஆசிரியரிடம் அடிப்படையை கடந்து கல்வியை கற்று அறிவை விஞ்ஞானியாக மாறி ஆசிரியராக மாறி எவ்வளோ இடத்துக்கு ஒவ்வொரு பள்ளிக்கு சென்று வந்து ஒவ்வொரு கல்லூரிக்கு சென்று மாணவர்களை படியுங்கள் படித்தால்தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும், கல்வி ஒன்றுதான் வாழ்க்கைக்கு சிறந்தது சொல்லி நம்மிடையே அங்கே மேகாலய மாவட்டத்தில் சீதாநகர் போது உரையாற்றி கொண்டிருக்கின்ற பொழுது இன்னும் அர்ப்பணித்தார். அர்ப்பணித்துக் கொண்டே இருந்தார். இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொருடைய மனதில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அப்துல் கலாம் அவர்கள் அவர் நான் ஜனாதிபதியாக இருந்ததை விட ஆசிரியராக இருந்ததுதான் பெருமையாக என்று சொன்னார். ஆசிரியத்தினுடைய தமிழ் பாருங்கள். இதான் ஒரு முறை சங்கர் தயாள் சர்மா ஒரு குடியரசுத் தலைவர்
உயர் பதவியில் இருந்து வந்தார். அவர் ஒரு முறை அரசு பயணமாக இங்கிருந்து மஸ்கட் நாட்டுக்கு போறாங்க. மஸ்கட் நாட்டு போனோடனே அவருடைய புரோட்டோகால் என்ன அப்படின்னா, யார் வந்து அங்கே இருக்கிற அதிகாரிகள் வந்து வரவழைச்சு போவாங்க. ஆனா இந்த இடத்துல அங்க யார் வராது, மஸ்கட்டுடைய மன்னனே அந்த ஏர்போர்ட் வந்துட்டாரு. வந்ததுமே சும்மா இருக்கல, நம்ம செங்கடேல் சமூகமே பிஏ போயிருக்காரு. அவர் அங்கிருந்து இறங்கி அந்த ஸ்டெப்புகள் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை இறங்கி வராரு. வரதுக்குள்ளேயே இந்த மஸ்கட் மன்னன் மேலே ஏறிட்டார் ஸ்டெப். அவர் அந்த கரெக்டாக இறங்குறப்போ கையை பிடிச்சி மெதுவாக அது கொஞ்சம் சாங்ஷன் நடப்பாங்க. அப்படியே கையை பிடிச்சி மெதுவாக ஒவ்வொரு ஸ்டெப்பாக வந்து தோளோடு தோல் சொல்லிட்டு அப்படியே கீழே கூட்டிகிட்டு வந்து, அப்போது டிரைவர் சொன்னார், என்னை கூட்டிகிட்டு போதுமா? டிரைவர் கார் டிரைவர் சொன்னார், நீ கார் விட்டு இறங்கு, நான் வந்து என்னே சங்கர் தேவ சர்மா விமானத்தை வச்சு மஸ்கட் மன்னன் கார் ஓட்டிட்டு நேரம் அரண்மனைக்கு போனாங்க. போன உடனே அங்கே நல்ல ஒரு விருது குடிச்சாங்க, கொடுத்தாங்க. எல்லாம் வாங்கினதுனால தெரிஞ்ச அரசு முறைக்கிறோம் என்னென்ன புரோட்டோகால் இருக்கோ அதே மாதிரி எல்லாமே செஞ்சு முடிச்சுட்டு சைன் பண்ணிட்டு நல்ல விதமாக சுமூகமாக முடிஞ்சது. இந்தியா மஸ்கட்டுடைய புறாவை சிறப்பாக முடிஞ்சது. திருப்பி வரணும், ஏர்போர்ட் வரணும், திருப்பி கொண்டு வந்து விடுறாரு. அங்கே நிருபர்கள் கேட்குறாங்க, ஐயா அவங்களை மஸ்கட் மன்னரை பார்த்து போன வாரம் அமெரிக்காவிலேருந்து பிரசிடென்ட் வந்தாங்க, வந்து பிரான்ஸ்லேருந்து வந்தாங்க. அப்பெல்லாம் நீங்கள் வந்து இங்கே ஏர்போர்ட் வரலையே, இப்போ ஏன் வந்தீங்கன்னு கேட்டாங்க. அதுவா நான் சொல்கிற கேளுங்க, நான் வந்து இந்தியாவில் படித்தேன், பூனாவில் படித்தேன். அந்த பூனாவில் படிக்கும்போது கலாச்சாரம், பண்பாடு, நாகரிகம் என்ன, கல்வியில என்ன என்று எனக்கு சொல்லிக் கொடுத்த ஆசிரியர் சங்கத்தையா சொன்னாங்க. அதனால் நான் இங்கே வரவேற்றது ஜனாதிபதி வழங்கல, என்னுடைய மாணவனாய் வந்து என்னுடைய ஆசிரியரை வரவேற்று வந்திருக்கேன். எவ்வளவு பேருக்கு பெருமையா இருக்கிறாங்க. நான் இடத்துல மாணவன், நான் ஆசிரியர் வந்து மிகப்பெரிய தலைவர் கிடையாது. அப்போ இந்த ஆட்சி செய்வதற்கு காரணம் 27 ஆண்டுகள் இந்த நல்லாட்சி செய்வதற்கு காரணம் எனக்கு வித்து எங்கே கிடைச்சதுன்னா என்னுடைய சங்கர் தயாள் சொன்ன அறிவுரைகள் தான். அந்த இதில் நான் உணர்ந்துட்டு இருக்கேன். அதனாலதான் யார் எந்த நாட்டில் எந்த யார் இது பேசுவாலும் சரி, நான் கவலைப்பட மாட்டேன். என்னுடைய ஆசிரியரை வரவேற்பதற்கு நான் யார்கிட்ட கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி காலில் விழுந்து வணங்குறாரு ஒரு மன்னன். வேற நாட்டில் எவ்வளவு பெருமை பாருங்க. இதெல்லாம் நம்ம தாண்டி தான் வந்துட்டு இருக்கோம். இப்போ இந்த இடத்துல நம்ம ஒவ்வொரு மொழியும் பேசிட்டு இருக்கோம், ஒவ்வொரு ஆசிரியர் பற்றி பார்த்துட்டு இருக்கோம். அண்ணன் அம்பேத்கர் அவர் வந்து ஒரு மலைப்பாக்கான இடத்துல வீடு, மராட்டியா மாநிலம், அம்பவாளையம் கிராமம். அதில் வந்து பள்ளி படிக்க ஸ்கூல் வராது. முதல் நாள் வரப்போ பச்சை பாதையில் நடந்துட்டு வரணும். அவங்க பெற்றோர் கொண்டு வந்து கீழே பள்ளியில் விட்டு போயிட்டாங்க. அந்த பள்ளியில் இந்த ஜாதி மதம் பார்க்குற பள்ளி. எங்கள் பையன் வந்து உடனே முதல்ல உட்கார வச்சாங்க. என்ன பண்ணாங்க, தரையில் உட்கார வச்சாங்க. முதல் நாள் இவனுக்கு எல்லா மாணவர்களும் பெஞ்சில் உட்காந்துருக்காங்க, இவன் மட்டும் முதல் வகுப்பில் சேரும்போது தரையில் உட்கார வச்சுட்டாங்க. அந்த அப்பா வந்து பார்த்துட்டு அப்படியே கண்ணில் தண்ணி அழுதுட்டு அப்படியே போகிறாங்க. நான் என்ன குடும்பம் செஞ்சேன், ஏன் இந்த பள்ளி இப்படி நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டாங்க. இந்த பையன் போனான், அழுகல. அப்பா கிட்ட சொன்னான், அழாதுப்பா, சரி எனக்கு கீழே உட்காந்து ரொம்ப சௌகரியமாக இருக்கு. ஏன்னா அப்பாவுடைய மனசு கஷ்டப்படுறாங்க. கீழே உட்காந்து எனக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்கணும். அவங்க உட்காந்துட்டு நான் கீழே பார்த்து கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மனசு அவ்வளோ வேதனை இருக்கு. அந்த பசங்களை ஏழை பண்ணுறாங்க. ஏன்னா இது வந்து தாழ்வாக வந்து அந்த இடத்துல வந்து உட்காரக்கூடாதான். அதனால அடுத்த நாள் சும்மா இருக்க சொல்லி விட்டாங்க. வரும்போது ஒரு கோடி பை கொண்டு இவ்வளோ கொடுமை. கோடி பை அடுத்த நாள் வந்து கீழே உட்கார வச்சு வந்து பாடம் சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஆனால் ஒரு ஆசிரியர் இருந்தாங்க. அந்த ஆசிரியர் பார்த்தாரு, ஒரு நல்ல மாணவன், ஒழுக்கமுடைய மாணவன் கீழே அமர்ந்திருக்கின்றான். தலைவருக்கு ஆகின்ற மாணவர்கள் எல்லாம் இங்கே பென்சில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மனதுக்குள் வைத்திருந்தார் ஆசிரியர், அந்த மாணவனுக்கு வேண்டிய கல்வி கொடுக்கிறார். நீதி, நேர்மை, நியாயம் என்ன அப்படின்னு கவலைப்படாத, நான் இருக்கேன், நீ படிச்சு முன்னேறதுக்கு நான் இருக்கேன். இந்த ஆசிரியர் நம்பி சொல்ற, எனக்கு கடவுளை கூட சிறந்தவன், மாதா பிதா குரு தெய்வம் என்பது, ஆனால் குருக்கு அடுத்துதான் தெய்வம் என்பதை அந்த ஆசிரியர் நிரூபித்து காட்டினார். ஒவ்வொரு முறையும் மாணவனுக்கு வேண்டிய கஷ்டங்களை போக்கினார். அந்த உண்மையான ஒரு பேர் பீமாராவ் ராம்ஜி அவருடைய
பெயர். ஆனால் ஆசிரியர் பெயருடைய கொண்ட அந்த அன்பின் காரணமாக, பற்றின் காரணமாக இறுதி வரை ஆசிரியர் பெயரோடு அம்பேத்கர் என்ற பெயரை தன்னுடைய பெயராக மாற்றிக்கொண்டார் என்றால் இந்த பெயருக்கு ஆசிரியர் பெயர் என்ன வேண்டும்? அப்படிப்பட்ட மாதம் 50 ஆண்டுகளுக்கு பின்னால அதாவது மோடி பேர் உட்கார வச்ச அந்த அம்பேத்கர் 50 ஆண்டுகளுக்கு பின்னால் வந்தாரு. குடியரசுத் தலைவராக எல்லாரும் இருக்காங்க. ஆனால் என்ன பேரு? இந்திய அரசியல் சாசன சட்டத்தை உருவாக்கி அவர் பொருளாதாரம் சரிய தத்துவம் அவர் வக்கீல் படிப்பு எல்லாம் முடிச்சு லண்டன்ல போனாரு. எந்த நாட்டுக்கு எல்லாம் படிப்பு முடிச்சு வந்தாரு. அதுக்கு என்ன சட்டம் வர இந்திய நாடு இயங்கணும் அப்படின்னா அம்பேத்கர் கையில சட்டம் 1947 சுதந்திரம் வாங்கியிருந்தாலும் கூட நம்ம முழுமையான சுதந்திரம் வாங்கல. இது வேணும், ஒரு சட்டம் இருந்தால்தான் நம்ம நாட்டை நடத்த முடியும். அதுக்கு வேண்டி இந்திய நாடே பாராளுமன்றத்தில் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். யாருடைய வருகைக்காக? அண்ணன் அம்பேத்கருடைய வருகைக்காக. கோணிப்பையில் அமர வைத்த ஒருவன் இப்பொழுது இந்திய நாட்டினுடைய ஒரு தலைவராக, பாராளுமன்றத்தினுடைய தலைவராக, சட்டத்தை இயற்றக்கூடிய ஒரு தலைவராக இருக்கிறார். அழகான போட்டு சொல்லப்பட்டு மிடுக்கான ஆடை வருகின்றார். யாராலும் சாதித்து காட்ட முடியும் ஆசிரியர்களே. மனம் தளராமல் இருந்தால், சாதித்து காட்ட வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால், ஒரு முயற்சி இருந்தால், இடைவிடாத அந்த பயிற்சி இருந்தால் யாராலையும் சாதித்து காட்ட முடியும் என்ற எண்ணம் யார் மூலமாக? அம்பேத்கர் மூலம் வாழ்ந்தது. உடனே கிடக்கவில்லை, வாழ்ந்து காட்டுகிறார்களவா? அந்த சட்டத்தை தான் இதற்கு பயன்படுத்திருக்கோம். அவருடைய சட்டத்தை தான் வெளிநாட்டிலும் பயன்படுத்துறாங்களா? இப்படி ஒரு சட்டம் வரை இந்தியாவில் கொடுத்துருக்காங்க. மற்ற நாட்டில் ஒரு 1 கோடி 2 கோடி 3 கோடி மக்கள் இருக்கலாம். ஆனா அன்றைக்கு அந்த பாரதி வாழ்ந்த காலத்தில் 30 கோடி 1 கோடியா, ஒரு நோய்பருவம் கோடியா, சிற்ப மொழி 18 கோடியா, இந்த சிந்தனை கோடியா சொன்னாங்க. அந்த காலத்தில் அத்தனை கோடி மக்களுக்கு ஒரு சட்ட வரைக்கும் கொண்டு வந்து நாம் ஒரு நாட்டை சிறப்பு செய்தார்களா? அவரை நாம் பாராட்ட வேண்டாமா? எப்படி இருக்கின்ற இந்த நம்முடைய சூழலிலே நம்முடைய சர்வீஸ் ராமன் இருக்கும் பொழுது இங்கே ரஷ்யாவுடைய லெனின் இருந்தார். புரட்சியாளர் லெனின் 10,000 20,000 மக்கள் இருக்காங்க. அதில் போய் பேசுறாரு. என்ன பேசுறாரு தெரியுமா? எல்லாரும் கேட்பாங்க, அமெரிக்கா வல்லரசு ஆயிடுச்சு, நம்முடைய நாடு வந்து இப்படியே இருக்கு, என்ன பண்ணுறது கேட்டாங்க. அதுக்கு ஒரு புதிய கண்டுபிடிச்சு கேட்டாரு. நீ என்ன பண்ணுறது கேட்காது? நீங்க நாடு வல்லரசு ஆகுது என்ன பண்ணுங்க அப்படின்னா படியுங்கள். ஒரு மாணவன் கேட்டான், படியுங்கள். ஒரு மாணவன் கேட்டான், படியுங்கள். சிறு குழந்தை கேட்டான், படியுங்கள். காரணம், நீங்கள் கல்வி அறிவை பெற்றுவிட்டால் உனக்கு செல்வமும் பொருளும் தானாக வந்துவிடும். படித்தால் மட்டும்தான் உலகத்தை பாதுகாக்க முடியும். கல்வி அறிவு பெற்றுவிட்டால் எல்லா செல்வம் தானாக வந்துவிடும். உலகம் தானாகவே வல்லரசு ஆகிவிடும். ஆனால் படியுங்கள் என்று சொல்லி அத்தனை முறை சொன்னாலே அந்த புரட்சியாளர் லெனின். காரணம் என்ன? கல்விதான் வாழ்க்கையில் மிக சிறந்தது. கல்வி இல்லாமல் வாழ்க்கை எதுவும் கிடையாது. கற்றவருக்கு சென்றவெல்லாம் படிக்கிறோம் இல்லையா? மன்னனும் மாசர கட்டுவன் செய்து நோக்கி மன்னனும் கட்டுவன் சிறந்தவன். மன்னனுக்கு தன் தேசமெல்லாம் சிறப்பில்லை, கற்றோருக்கு சென்றவிடமெல்லாம் சிறப்பு. மன்னனுக்கு அந்த நாட்டில் மட்டும் சிறப்பு. படிச்சுட்டானா எந்த நாடு என்ன எங்க வேணா கொண்டு போகலாம். உங்களுடைய சர்டிபிகேட் உங்ககிட்டே இருக்கும். தொலைஞ்சு போனாலும் பரவாயில்ல. நீ வந்து பணம் வச்சிருக்கியா, பணத்தை விட்டு எடுத்துப்போம். இல்லை வந்து நகை வச்சிருக்கியா, நகை திருட எடுத்துக்கிட்டு போவோம். சொத்து வச்சிருக்கியா, அப்பை இருக்கலாம். அந்த கல்வியை உங்களுக்கு யாரும் திருட முடியும்? யாராலும் திருட முடியாது. அந்த கல்வி எப்பவும் நேரடியே இருக்கும். கற்றோர் அறிவுடைய காதாரம் கேளுங்கள், முற்றிலும் நெஞ்சில் முடியாது. கட்சியினுடைய அறிவுடைய காதாரம் கேளுங்கள். அந்த அறிவு தான் உங்களுடைய போர் இடப்பட்டதெல்லாம் அழைச்சிட்டு போவோம். எவ்வளவு சிறப்பாக அந்த கல்வி பெற்றிருந்தாலும் அதனால ஒவ்வொரு முறையும் நாம் என்ன செய்ய வேண்டும்? இப்பொழுது ஆசிரியராக இருக்க வேண்டும். ஆசிரியர் கொடுத்து என்ன செய்ய வேண்டும்? ஆசிரியர் பணி அறப்பணி சொல்லிட்டாங்க. இது பொதுவாக சொல்லுவாங்க. நானும் ஆசிரியராக இருக்கும் சொல்கின்றேன். நானும் பல பள்ளிகளில் வேலை பார்த்து கொண்டிருக்கிறோம் செய்துவிட்டேன். ஆனால் இப்பொழுது நம்முடைய பள்ளிக்கு வந்து இருக்கிற பொழுது ஒரு ஆசிரியராக இருக்கும் சொல்கின்றேன். நம்முடைய கஷ்டம் எல்லாம் எனக்கு தெரியும். ஆனால் அந்த பள்ளியினுடைய அறக்கட்டளைகள் என்ன வேண்டும் இருக்கிறார்களோ அதை நம்மால் கொடுக்க முடியும். ஆனால் எப்படி கொடுக்க முடியும்னா இங்கே எல்லாரும் ஒன்றா சேர்ந்ததாக இருக்கணும். ஆசிரியர்களும் நம்முடைய பள்ளியை நடத்துகின்றவர்களும் மாணவர்களும் எல்லாம் ஒன்றாக சேர்கின்ற பொழுது மிக சிறந்த வெற்றியை கொடுக்க முடியும். ஆனால் கொடுப்பதற்கு முன்னால் அந்த மாணவர்கள் வெற்றி அடைய நாம் என்ன செய்யணும்? அந்த மாணவர்களுக்காக நம்முடைய உழைப்பு இருக்க வேண்டும். ஆனால் சொன்னாங்க ஆசிரியர்கள் மரத்தினுடைய வேலை அந்த வேர் ஆழமாக ஊட்டியிருந்தால் தான் அந்த மரம்
அங்கதான் மாணவனுடைய முகத்தில் சிரிப்பு பார்க்க முடியும், அவங்களுடைய முகத்தில் ஒரு மதிப்பெண்ணை பார்க்க முடியும். மரங்கள் பட்டு போய்விட்டால் அந்த பூக்களும் கெட்டு போய்விடும். அந்த வேர் போல நாம் இருக்கிறோம், அந்த வேரை போல நாம் இருக்கிறோம். ஒவ்வொரு முறையும் உழைக்கின்ற பொழுது யாருக்காக பணம் என்பது எல்லாரும் சம்பாதிக்கிறாங்க, அத்தனை பேர் பார்க்கிறாங்க. ஆனால் ஆசிரியர் பணியில நாம் வாழ்கின்ற அந்த பணம் என்பது ஒரு பொருட்டே அல்ல. நாம் செய்கின்ற தியாகம், அந்த உணர்வு குழந்தைகளுக்காகவே அர்ப்பணித்து வாழ்கிறோம் அல்லவா? அப்போ எல்லா துறையில் இருக்கிற மக்கள் எல்லாம் தனித்தனியாக இருந்தால் வேலை பார்க்கலாம். கம்ப்யூட்டர் அவங்க மட்டும் பார்த்தா போதும், சரியா? இங்க ஒரு தாசில்தார் அவங்க மட்டும் வேலை பார்த்தா போதும், இங்க ஒரு தலைவருக்கார அவங்க மட்டும் வேலை. ஆனால் ஆசிரியர் தான் எல்லாரையும் உருவாக்கணும். அதனால எல்லா பொறுப்பும் நமக்கு தான் இருக்கு. ஆனால் அந்த மாணவன் படிக்கையிலும் நம்ம தான் காரணமா இருப்போம், சரியா? அந்த மாணவன் உடல்நிலை சரியில்லையாலும் நம்ம தான் காரணமா இருப்போம். அந்த பெற்றோர்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா படிக்க சொல்லி தான் பெற்றோர்களுக்கு ஆயிடுச்சுன்னா அது நம்ம தான் காரணமா இருப்போம். அப்போ இத்தனையும் அர்ப்பணித்து நாம் மதிப்பெண்ணை வாங்கி கொடுத்து அவர்கள் எதிர்காலத்தில் ஒரு இடத்தில் நான் இந்த இடத்துல வேலை செய்யறேன் சார், நான் நல்லா இருக்கேன் சார் அப்படின்னு சொல்லி ஒரு வாழ்த்து சொல்லும் போது, ஒரு வழியை நம்மளை பார்க்கும் போது, அவருடைய காலத்துக்கு போகும்போது, அதை விட கோடி புண்ணியம் உலகத்தில் எதுவுமே கிடையாது. எத்தனை சம்பளம் வாங்கினாலும் சரி, ஒரு மனதை கேட்கணும், அப்படியே புத்தி போயிட்டு இருக்கணும். அப்போ இந்த மாணவர்களுக்காக நாம் ஒரு அர்ப்பணிப்பு தன்மையோடு நம்மால் முடிந்த அளவுக்கு என்னென்னலாம் நம்மளுடைய ஒரு ஆசிரியர், இப்போ டாக்டர் ராதாகிருஷ்ணன் படிச்சாரு, அப்துல் கலாம் படிச்சாரு, அம்பேத்கர் படிச்சாருங்க, ஏன் இன்னைக்கு சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணனுடைய நாளைக்கு கொண்டாடிட்டு இருக்கோம்னா கல்வி சிறந்து சொல்லி பல ஆராய்ச்சிகள் செய்து அந்த கல்விக்காக உயிர் வாழ்ந்த காரணத்தினால்தான் அவருடைய பிறந்த நாளை ஆசிரியர் கொண்டாடிக்கிறோம். அதே போல அவர்களெல்லாம் குடியரசுத் தலைவராக இணைப்பதிலிருந்தே படித்து சொல்கின்ற பொழுது இன்றைய அந்த கல்வி முறையானது நிறைய அப்டேட் ஆயிடுச்சு. மாணவர்களுக்கு வேண்டி சிலபஸ் நிறைய கொடுக்குறாங்க. ஆனால் ஆசிரியர்கள் அதுக்கு வேண்டி தயாராக இருக்கின்றோமோ அப்படிங்கிற ஒரு வினா இருக்கின்ற பொழுது அது ஒரு கேள்விக்குரிய என்பதில்லை. நாம் படித்துக் கொண்டே எல்லாரும் படித்தவர்கள் தான். படித்தவன் அல்ல, எப்போதும் படித்துக் கொண்டே இருப்பவன் தான் படித்தவன். எத்தனை உயர் பதவிகள் இருந்தாலும் கூட தினமும் நாம் படித்துக் கொண்டிருக்கும் போது நம்முடைய மனம் ஒரு அமைதியாக இருக்குது. நமக்கு தெரியும், கிளாஸ் எடுத்து போகிறதுக்கு முன்னால ஒரு டைம் நல்லா பார்த்துட்டு போய் மனசில் வச்சுட்டு போனா அந்த கிளாஸ் முடிச்சு வெளியே வரப்போ அது திருத்தி வாழ்க்கையில் எதுவுமே இல்லை. நம்ம ப்ரிப்பேர் பண்ணாம போய் வெளியே போய் அவசரத்தை எடுத்து வந்துட்டோம். ஆனால் மாணவர்கள் சொல்லிட்டாங்க தவிர வெளியே நமக்கே இன்னைக்கு வகுப்பு நல்லா போகணும், நாளைக்கு நல்லா எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு அந்த உணர்வு பாருங்க, அதுதான் அடுத்த நாள் கொஞ்சம் நிச்சயம். அப்போ நீங்க படித்து நம்ம தான் படித்து மண்டையில் ஏற்றி வச்சுட்டு எந்த நேரத்தில் எந்த மாணவர்களுக்கு என்ன வேணுமோ கொடுத்துட்டு சரியா இன்னும் டாக்டருக்கா கேட்கறான்னு சொல்லும்போது அந்த எண்ணம் பாருங்க, நான் படித்தவங்க தலைகளை கிடையாது, நான் என்னால் இதை சொல்ல முடியும், விளக்கி சொல்ல முடியும்ன்ற ஒரு நன்மைக்கு ஒரு கான்ஃபிடன்ட் நம்ம கிடைக்கும் பாருங்க. அது கூட மன சந்தோஷம் எதுவுமே கிடையாது. அந்த ஒரு நாள் முடிச்சு சொல்றப்போ இன்னைக்கு என்னுடைய மாணவர்களுக்கு சிறந்த முறையில் ஒப்புப்படுத்த வந்திருக்கேன், சரியா? எல்லாம் முடிஞ்சதுனால இந்த ரிசல்ட் வரும்போது அந்த எல்லாரும் பாஸ் மார்க் சொல்லும் போது அந்த நேரத்தில் ஒரு பெருமூச்சு உரையும் பாருங்க. அது கூட வாழ்க்கையில கோடி இன்பம் எதுவுமே கிடையாது. எத்தனை சம்பளம் கொடுத்தாங்க அதுக்குதான் ஆசிரியர். அந்த சில குழந்தைகள் சாப்பிடாம வருவாங்க, சில குழந்தைகள் பணக்கார குழந்தைகள் இருப்பாங்க, சில ஏழை பண்ணுவாங்க. நாம் அந்த மாணவர்களுடைய தரத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும். அதுதான் ஆசிரியர் சேர்த்த விஷயம். இவன் ஏன் நீ சோகமா இருக்கான், அவன் சாப்பிடலையோ, இல்ல வீட்டில் அப்பா அம்மா சண்டையா இருக்கும், அதெல்லாம் பண்ண முடியலையோ அப்படின்னு எண்ணம் வரும்போது அந்த மாணவர்களை குறிப்பறிந்து இந்த மாணவர்களுக்கு நல்லா படிக்கக்கூடிய மாணவன் ஏன் பண்ணிட்டா அப்படின்னு போய் குறிப்பறிந்து அவர்கிட்ட தனியாக கேட்டு யாருக்கும் சொல்லாம நான் இருக்கடா நீ பண்றா அப்படின்னு சொல்லி அவருக்கு வேண்டிய அந்த உதவி செஞ்சானா அவருக்கு வேண்டிய அவருடைய ஆசிரியர் இருக்காரு அப்படின்னு சொல்லும் போது அந்த ஆசிரியருடைய அந்த தன்மை அது பார்த்த உடனே ஒரு நம்பிக்கை கிடைக்குது. எங்க அப்பா அம்மா என்ன பரவாயில்ல, என்னுடைய நண்பர் என்ன பரவாயில்ல, எனக்கு ஆசிரியருடைய அந்த நம்பிக்கை இருக்கும் போது அவர் எதிர்காலத்தில் சிறப்பாக பண்ணுவாங்க. இது ஏன் நம்ம உணரணும்? ஏன்னா போதும் ஒன்றோங்கிற இல்லாம அந்த நேரத்துல அந்த மாணவர்களுடைய தன்மையை உணர்கின்ற பொழுது மிக சிறந்த ஆசிரியராக இருக்காங்க. யாருக்கும் தெரியாது, உங்களுக்குள்ளதான் தெரியும், எனக்குள்ளதான் தெரியும். காரணம் என்னன்னா சிலதெல்லாம் நான் அனுபவிச்சிருக்கேன். 25 ஆண்டுக்கால ஆசிரியர் இருக்கும்போது நிறைய பள்ளிகள் போகும்போது சரி அதை அனுபவிச்சிருக்கேன். சாதிக்க காட்ட முடியும் எல்லாருக்கும் இருக்கு. அதான் யாரெல்லாம் படிக்காத குழந்தைகளோ அவங்க மேல மனசு இருக்கேன், சரியா? அவங்க மேல உயிர் இருக்கட்டும்,
அந்த நேரத்தில் தான் நமக்கு ஒரு ஒரு ஆத்ம திருப்தி வரும். படிக்கிற குழந்தைங்க படிச்சுக்குவாங்க. அவங்க 90 மார்க் வாங்கலாம், 99 100 வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க. 60 வாங்கலாம், 89 முயற்சி பண்ணலாம், 50 வாங்கலாம், 80 ட்ரை பண்ணலாம். ஆனா ஃபெயிலான குழந்தையா இருந்தாலும் அவரை பாஸ் பண்ணி வச்சு மேல கொண்டு முடியும் சொல்லி எந்த ஆசிரியர் சாதித்து காட்டுகிறார்களோ அவர் தான் உண்மையான ஆசிரியர்கள். அது இந்த தியாகம், இந்த பெற்றோர்கள் நினைப்பாங்க. நான் இந்த மாதிரி செஞ்சு காட்டணும். ஒரு 5ஆவது குழந்தை ஒரு வருஷம் கூட ஃபெயிலுக்கு முடிவு பண்ணிட்டாங்க. அந்த 6 குழந்தைகளையும் என்னால் பாஸ் பண்ண காட்ட முடியும்னு சொல்லிட்டு தனி கவனம் செலுத்தி அந்த 1 மணி நேரம் 2 மணி நேரம் சொல்லிட்டு காலையில் எழுப்பிட்டு சாயந்தரத்து பண்ணி நம்முடைய பணியை காட்ட அதிகமாக பணி செஞ்சு அவங்க ரிசல்ட் வேறக்கெல்லாம் ஃபோன் பண்ணாங்க. நான் ஊட்டியில் இருக்கேன் சொன்னாங்க, சார் எங்க எல்லாருமே ஃபெயிலும் முடிவு பண்ணிட்டாங்க. சொந்தக்காரங்க அவனே ஃபெயிலும் முடிவு பண்ணுறான், அவனை ஃபெயிலும் முடிவு பண்ணுறான். எல்லாரும் ஸ்டூடெண்ட் இது சொல்றாங்க, நான் என்ன நம்புறேன் ஏன் அவனை நம்புறேன் அப்படின்னு சொல்லும் போது அவனை உன்னுடைய அறிவு தான் அவன் மாணவனுக்கு இருக்கும். அதே வயசு தானே என் அனுபவத்தில் நம்பு நான் பார்த்துட்டேன்னு சொல்லி அந்த ரிசல்ட் வந்த பின்னால அந்த பேரண்ட் எல்லாம் கண்ணீர் ஆழ்ந்த கண்ணீர் ஃபோன் பண்ணாம பாருங்க. அதை விட கோடி இதை விட வளர்க்கிறோம். இதெல்லாம் யார் காரணம்? உண்மையான தியாகம் செய்த ஆசிரியர்கள் தான் காரணம். அவர்கள் தான் வேர்களாக இருக்கின்றார்கள். அதான் சாகும் வரை கூட உள்ளே இந்த விவேகத்தில் சொன்னாரு, என்னை லைப்ரரியில கூட்டிட்டு வச்சுட்டு போயிருங்க, நான் காலையில் வரேன்னு சொன்னார். உள்ளே இருக்கலாம். அம்பேத்கர் சொன்னார் 18 மணி நேரம் படிப்பாங்க உள்ளதா இருக்க. அவங்க 2ஆவது சொன்னாங்க ஆபரேஷன் பண்ணவே போகலாம். என்னுடைய புத்தகம் படிச்சுட்டு இருக்காங்க, புத்தகத்தை முடிச்சிருக்காங்க, அப்புறம் ஆபரேஷன் உயிரோடு இருந்து ஆபரேஷன் பண்ணாங்க. பகத்சிங் சொன்னாங்க, சரியா அந்த தூக்கு மலையில போகும்போது நீங்க தூக்குல போறாங்க கொஞ்ச நேரத்துல சொல்லும்போது ஐயா அது லெனினுடைய புத்தகத்தை கடைசி அத்தியாயத்தை படிச்சுட்டு இருக்கேன். புரட்சியாளர் லெனினுடைய புத்தகத்தை என்னைய படிக்கிறீங்கன்னு கேட்டாலாம். சரி புரட்சி ஓடுங்க, ஹிந்துலாம் ஜிந்தாபாத்னு சொன்னாரா. எனக்கு தான் வெளியே வரது முடியல. என்னுடைய சந்ததிகள் ஒரு பகத்சிங்காக 1000 பேர் படிப்பார்கள் ஒரு தாய்க்கு. நான் கூட என்ன நிறைய பகத்சிங் வருவான்னு சொல்லி சாகுவரை படுத்திருந்தான் பகத்சிங். உமர் முக்தா தூக்கையில முத்தப்படுத்தவரை படுத்திருந்தான் உமர் முக்தா. ஆனால் நீ எப்படி நினைக்கிறாய்? அப்ப எண்ணியாக எதுவாக நினைக்கிறார்கள் ஆக முடியும். அந்த மனதை நினைக்க வேண்டும். உயிர் வெற்றிருக்கணும். வெள்ளம் தனிய வர வேண்டும், மாதத்தில் உள்ளத்தனி உயர்வு சொன்னார்கள். அந்த குலத்தினுடைய நீருக்கு ஏற்பதால் நாமளுடைய அளவு உயர்ந்திருக்கும். நம்முடைய ஆசிரியருடைய முயற்சிக்கு ஏற்பதால் மாணவனுடைய மதிப்பு உயர்ந்திருக்கும். வெற்றி கிடைக்கும். ஆனால் நாம் உண்மையாக அன்பாக கண்டிப்பு இல்லாமல் மாணவர்களும் கண்டிப்பு இருக்க வேண்டும். அன்பாக கண்டிப்பு, ஒரு வெறுப்புணர்ச்சி இருக்கக்கூடாது. அவர்கள் ஆசிரியர் திட்டாளர்கள் அடிச்சால் கூட என்னோட வாத்தியார் அடிச்சால் ஒன்றும் சொல்ல மாட்டோம், ஏன்னா அன்பு அடிக்கிறாங்க. ஆனால் நீங்க தேவைப்படாம அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா சாதாரண பார்த்தாலே சாலையில இந்த மாதிரி பேசுறாங்க கம்ப்ளைண்ட் பண்ணுவா. நீ பிடிச்சிருந்தாங்க அவங்க அடிச்சாலும் வலிச்சாலும் பேரண்ட்ஸ் கேட்க மாட்டாங்க. உங்களுடைய மனசு எல்லாம் பிடிக்கணும். அப்போ யாருன்னு சொல்லி அவங்களை அடையாளம் கண்டெடுத்து அவர்கள் மூலமுடியா அந்த விதையை ஊக்குவித்தால் அது ஆசிரியர்கள் ரத்தத்தில் கருவார், நித்தியத்தில் தெளிவார், சத்தியத்தில் உருவாகி ஒரு விதையை விதைத்தால் அது கற்பக விருட்சமாக வெளியில் ஓங்கி கிடக்குமா என்றும் அழியாத செல்வம். அப்படிப்பட்ட அந்த கல்வியை நாம் அனைவராலும் கொடுக்க முடியும், சத்தியமாக கொடுக்க முடியும் என்ற ஒரு உறுதியோடு இந்த ஆசிரியர் தினத்தில் ஒவ்வொரு ஆசிரியர்களும் நம் மனைவி கைவிட்டு எந்த மாணவர்களால் முடியாது என்று நினைக்கிறார்களோ நாளையிலிருந்து ஒரு 5 மதிப்பெண் 10 மதிப்பெண் கூட கூட வாங்கி கொடுக்கும் போது அவருடைய முக வளர்ச்சியை பார்க்கும் போது நம்முடைய வளர்ச்சி இன்னும் இருக்கின்றது. எல்லாம் படித்துதான் கற்றுக்கொண்டார்கள். ஆனால் ஆசிரியர்கள் படித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அந்த நான் மேத்ஸ் படிச்சிருக்கேன் சார், சயின்ஸ் படிச்சிருக்கேன், பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கேன், அதையும் தாண்டி அறநூல்கள், நீதி நூல்கள், மற்ற நூல்கள், சுய முன்னேற்ற நூல்கள், கல்வி நூல்கள் எல்லாம் ஆசிரியர்கள் படிக்க 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 நம்முடைய அந்த பலம் திடமெல்லாம் வரும். நம்மளும் அந்த இடத்துக்கு போய் பேச முடியும். அதனால அந்த பேசுகிற திறமையை நம்ம வளர்த்துக்கணும். அது ஒரு ஆசிரியர் சிறந்தவர்கள் சொல்லி முடிச்சுக்கிறேன். ஒரு நாள் படிக்கணும், இந்த நல்ல கேள்வி, ஒரு நாள் படிக்கணும் நல்லவர் கேள்மை இருநில பிளக்க வேறுபடுமே. 100 நாள் படிக்கணும் மூர்க்க கேள்மை நீருக்கு மேல் பாச வேறுபடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு நல்ல ஆசிரியராக இருந்தாலும் ஒரு நாள் வகுப்பெடுத்தாங்க அந்த மாணவர்கள் புரிஞ்சிடும். இப்படிதான் ஆசிரியர் இருக்கணும். எனக்கு ரொம்ப பிடிச்சி போய் சார் ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஒரு நாள் படிக்கணும் நல்லவர் கேள்வி இருநில பிளக்கம் ஒரு மூளை படைச்சுட்டு போய் விட போயிருது அவங்களுக்கு அறிவுரை சேர்த்துவாங்க. 100 நாள் படிக்கணும், 100 முறை ஆசிரியர் வகுப்படுத்தாலும் கூட ஒண்ணுமே புரியல அப்படின்னா நீருக்கு மேல் பாசி மேற்கொள்ளாது. அது எத்தனை நாள் பண்ணாலும் பாரிய மரத்தில் கனிமாக தெரிச்சு
புன்கண்ணீர் பூசல் தரும் என்று சொல்லிக்கொண்டு அந்த மானுட அன்பாகவும் அறிவோம். அறிவுதான் அக்கம் காக்கும் கருவி. சிறுவார் பிள்ளைக்கு காரணங்கள் அறிவுதான் கோட்டை. அந்த கோட்டையோட எதுவுமே கிடையாது. அந்த அறிவை பாதுகாப்பாக கொடுத்துட்டாங்கன்னா அந்த மாணவர் உள்ள பேரை சொல்லி நீ இல்லைனாலும் கூட நாடு முழுவதும் சொல்லி விட்டெடுத்து என்னுடைய ஆசிரியரை எங்கேயோ இருந்து வாழ்க்கை வாழ்ப்பாங்க. அதுதான் மிக சிறந்த ஆசிரியர்களாக இருக்கும் என்று கூறி இந்த சிறந்த வாய்ப்பு அளித்த ஸ்ரீ ராமகிருஷ்ணா பள்ளியினுடைய அறக்கட்டளை உறுப்பினர்களுக்கும் தலைவர்களுக்கும் என்னுடைய சக ஆசிரியர் அனைவர்களுக்கும் அன்பான நன்றியை கூறி நடைபெற்று வருகிறேன். நன்றி. அடுத்ததாக நமது தலைவர் திரு மகேஸ்வரன் ஜி அவர்களை நினைவு பரிசினை வழங்கி சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். T represents the teachers, H represents app, A represents awesome, N represents never-ending, K represents knowledge. The word that represents a teachers have awesome, never-ending knowledge. In this beautiful day, I would especially convey my thanks to our chief guest, Mr. Krishnan sir, who shares his knowledge towards motivation speech. Thank you, sir. And my